வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மிராக்கிள் மிரர் பேசுகிறேன். எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி ஒரு 1 மந்த் ஆல்மோஸ்ட் 1 or 2 days தான் இன்னும் இருக்குது. அந்த 1 மந்தில் நான் என்னென்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ஒரு குட்டி vlog உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்மலாக எல்லோரும் மார்னிங் எந்திரிச்சதும் கோகோனட் ஆயில் தலையில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஹேர் கட் வேறு பண்ணியிருந்தேன், லேயர் கட். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் லேயராக எடுத்து ஸ்கேல்பில் ஃபுல்லாமே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சதும் அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆலோவேரா போட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, ஓகே, அதையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது நார்மல் கோகோனட் ஆயில் தான், செக்கில் ஆட்டுற நார்மல் ஒரு கோகோனட் ஆயில் தான். இந்த டாய் வந்துட்டு என்னோடய ஹப்பி எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தோசையும் கார சட்னி அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் வச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக மிளகாக்குள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் போட்டு வருதா என்னன்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தா இங்கே கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கிறனால எல்லா செடியும் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க்குக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கேருக்கு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டேண்ட்ரஃப், ட்ரை ஸ்கேல்ப்பு, ரொம்ப டீப் ட்ரை எனக்கு வந்துட்டு. சரின்னு சொல்லிட்டு எப்பப்போ ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஸ்கேல்ப்புக்கு ஒரு மசாஜ் கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுக்காக ஆலோவேரா, கர்ட், அதுக்கப்புறம் வெந்தயம், இந்த மாதிரி நேச்சர் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே போடுறதுக்காக என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். இருந்தாலும் டேண்ட்ரஃப் வந்துட்டு கம்மி ஆகலை. அதுக்கு என்ன பண்ணால் கம்மி ஆகும்னு யாராவது கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறையா மெடிசன்லாம் எடுத்துட்டேன், பட் சரியாக இன்னும் க்யூர் ஆகலை. என்ன பண்ணாலும் அது வந்துட்டு ஒட்டுப்புழு மாதிரி நம்ம கூட ஒட்டிகிட்டே இருக்குது. போக பிடிக்கலையோ என்னமோ தெரியல. சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளோட ரொட்டீனை வந்துட்டு நம்ம விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு குட்டி மசாஜும் கொடுத்துட்டு ஃபேஸுக்கு தனியாக கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஃபேஸ்க்கு போனால் எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. பவுட்ரோ க்ரீம்ஸ் எதுவுமே நான் போட மாட்டேன். இப்போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுறேன் என்னோடய சிவாக்காக மட்டும். சரின்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. மஞ்சள் போட்டு குளித்ததுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு லைட்டாக லிப் பாமும் போட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒன் டே என்னை வந்துட்டு ஒரு அய்யனார் டெம்பிள் போகிற வழியில் வந்துட்டு நிறையா நேச்சர் சீனியரோ இருக்கும். ஸோ என்னோடய ஹப்பி வந்து அங்கே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அது ஒரு ரைட் போனோம். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி லேயர் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் மேரேஜுக்கு முன்னாடி. அதுக்கும் அலோவ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமே எனக்கு என்னோடய நேம் வச்ச கோயிலுக்கு வந்துட்டு வருஷாபிஷேகம் நடந்தது. அந்த டெம்பிளுக்கும் போகணுன்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான், என்னோடய ஹப்பி, அது வந்து என்னோடய தம்பி, அப்பா, அப்புறம் அம்மா எல்லோரும் போயிருந்தோம். அப்படியே குட்டி குட்டியாக எங்கெங்கே வெளியே போகிறோமோ, எங்கெங்கே பார்க் இருக்கோ, நமக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அதை நான் வந்துட்டு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். இதுதான் பண்ணணும்னு யோசிச்சு பண்ண மாட்டேன். எங்களுக்கு ஆனி மந்த்து மேரேஜ் நடந்ததுனாலேயோ என்னமோ நிறைய கோயில் இந்த கும்பாபிஷேகம், வருஷாபிஷேகம்னு வச்சுட்டே இருந்தாங்க. நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு ஒரு 4 to 5 இல்லை, ஒரு 6 days or 7 days வரைக்குமே டெம்பிள் விசிட் போயிட்டே இருந்தோம். பக்கத்தில் முருகன் கோயில் டெம்பிள், அப்புறம் சிவன் டெம்பிள், இது வந்துட்டு பர்வதவர்த்தினி அம்மன் கோவில் டெம்பிள், இந்த மாதிரி ஒவ்வொரு டெம்பிளாக எங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு தான் ஹனிமூன் வந்து பிளான் பண்ணணும். இந்த டைம் இந்த மந்த் எங்கே போனால்
கப்புள்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வித் நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய அத்தை. கும்மி அடிக்கிற ஃபங்க்ஷன்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு நைட் ஜுராசிக் வேர்ல்ட் மூவிக்கு போயிருந்தோம். அந்த அவுட்ஃபிட் இது என்னோட ஹாப்பி தான் சூஸ் பண்ணாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. பட் மூவியில் ரொம்ப அவசரமான ஒரு விஷயம்னா அனிமல்ஸோட அந்த லவ் அதில் இருந்தது. 2 டைனோசர்ஸ் அதோட லவ்ஸ் இருந்தது. அதுவும் நாங்கள் பார்த்தோம். இது வந்துட்டு எங்கள் அப்பாவோட கோவில், என்னோடய மெயின் வச்ச கோவில் ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த கோவில் தான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது 2 மயில், ஆண் மயில் பெண் மயில், அந்த க்ளவுடி சீசனில் 2மே டான்ஸ் ஆடிட்டு விளையாண்டிட்டு இருந்தது. அது கூட ஒரு குட்டி கிளிப்பிங்காக நாங்கள் எங்களுக்கு கிடைச்சவரே எடுத்து